பண்டைய காலத்தில் செழித்து வளம் பெற்ற ஒரு சிறிய நாட்டை ஒரு நீதிமான் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் தனது மக்களை மிகவும் நேசித்தான். ஆனால் அண்டை நாட்டின் அரசன் அந்த நாட்டை கைப்பற்ற விரும்பினான். ஒருநாள் எதிரி படை திடீரென நாட்டின் எல்லையை தாக்கியது. மன்னனின் படைவீரர்கள் துணிச்சலுடன் போராடினார்கள். அந்த படையில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் அருள்மொழி. அவன் சாதாரண வீரன்தான். ஆனால் அவனுடைய மனதில் தாய்நாட்டின் மீது பேரன்பு இருந்தது. போரின் நடுவில் மன்னன் காயமடைந்தான். அதைக் கண்ட அருள்மொழி தனது உயிரை பொருட்படுத்தாமல் மன்னனை பாதுகாத்தான். அவன் ஒருவன் பலரை எதிர்த்து போராடி மன்னனை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றான். அருள்மொழியின் துணிச்சலால் மற்ற வீரர்களுக்கும் உற்சாகம் வந்தது. அவர்கள் மீண்டும் ஒன்றுபட்டு போராடி எதிரி படையை விரட்டினர். போருக்கு பிறகு மன்னன் அருள்மொழியை அழைத்து, நாட்டை காப்பாற்றியது உன் வீரமும் உன் நம்பிக்கையும் தான் என்று கூறி அவனை தன் படையின் தலைவராக நியமித்தான். அருள்மொழி பணிவுடன், இது என் கடமை மட்டுமே, என் நாட்டிற்காக நான் செய்த சிறிய உதவி என்று பதிலளித்தான். கதையின் நெறி: துணிவு, நாட்டுப்பற்று மற்றும் தன்னலமற்ற செயல் இவை ஒருவரை சாதாரண மனிதரிலிருந்து